விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியானதில் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாருக்கு போலீசார் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கடந்த 27ஆம் தேதி அன்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் பலியானார்கள். இந்த துயர சம்பவம் குறித்து கருநகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒருபுறம் சிடிஆர் நிர்மல்குமார் புஷி ஆனந்த் அவர்களை தீவிரமாக தேடி வரக்கூடிய நிலையில அதற்கான ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில மற்றொரு புறம் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பா அந்த வீடியோ காட்சிகள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை ஆதாரங்களை திரட்டும் வகையில கரூர் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பா பல்வேறு குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் சார்பாகவும் அதே போல சமூக வலைதளங்களிலும் வைக்கப்பட்டு வருகிறது. அவற்றை அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றதா என்பது குறித்து தீவிரமான விசாரணை நடைபெற்றிருக்கக்கூடியதுதான். காலையிலே கரூர் போலீசார் ஆதவ அர்ஜுன் அலுவலகத்துக்கு சென்று விஜய் அவர்களின் பிரச்சார வாகனத்திற்குரிய வீடியோக்கள் மற்றும் அவருடைய ஐடிவி சார்பாக எடுக்கப்பட்டிருக்கூடிய வீடியோக்கள் ஆகியவற்றையும் கேட்டு சம்மன் ஒன்றை கொடுத்து சென்றார்கள். அதே போலதான் தற்போது டிவிக்கு ஐடிவி அலுவலகத்திலும் அதே போல சிடிஆர் அலுவலகத்திலும் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடம் இருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் என்று கூறி அந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே போல சிடிஆர் நிர்மல்குமாரின் உதவியாளரிடம் 2 மணி நேரம் கரூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சிடிஆர் நிர்மல்குமார் எங்கே என்று கேட்டு அவரிடம் 2 மணி நேரம் விசாரணை நடைபெற்றதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய உதவியாளரிடம் தொலைபேசி வாங்கி ஆய்வு செய்திருக்கிறார்கள். 2 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுடைய தகவல்களை சேகரிக்கும் பணியிலேயும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம் இந்த கரூர் போலீசார் இது போன்ற வீடியோ ஆதாரங்களை கேட்டும் அவர்களுக்கு சம்மன் கொடுத்து சென்றதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க சிடிஆர் நிர்மல்குமார் இருக்கக்கூடிய சேலையூர் வீடு அருகே, அதாவது மாம்பாக்கம் என்ற இடத்துல ஒரு வீடு இருக்கிறது. அங்கு சிடிஆர் நிர்மல்குமார் தேடிதான் போலீசார் வந்திருக்கார் என்று அவரது ஆதரவாளர்கள் 10க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். அங்கு கரூர் போலீசார் சம்மன் அளித்து சென்றவுடன் அங்கிருந்து கலைஞர் சென்றதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து சிடிஆர் நிர்மல்குமாரை ஒரு பக்கம் தீவிரமாக தேடி வரக்கூடிய நிலையில மற்றொரு புறம் அந்த வீடியோ ஆதாரங்களை கேட்டும் கரூர் போலீசார் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்ததும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.